நான் கார்த்திகேயன் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். திருநெல்வேலி நகர்ப்புற பகுதியில் நெல்லை நேச்சுரல் கிளப் மற்றும் ஐந்திணை சார்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ நிற்கிறது வந்து கல்டைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றுப்பாலம். தாமிரபரணி நதியானது தென் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரே பெருநியல் ரிவர். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் மட்டும் இந்த ஆறு வந்து ஒரு 17 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அது அடுத்த பகுதி அடையுது. இந்த 17 கிலோமீட்டர்களும் இரு மருங்கிலுமே வந்து முக்கியமான குடியிருப்பு பகுதிகள், நிறைய மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. திருநெல்வேலியோட முக்கியமான பழைய பஸ் ஸ்டாண்ட், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, நம்ம சமீபத்தில் வந்த 2023 பெருமழை, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த பெரு வெள்ளத்தும் போது இந்த மாநகராட்சி பகுதியான மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, அன்று இரவு இந்த டேம்ல இருந்து திறந்து விட்ட தண்ணி நகர்ப்புறத்தை அதிகாலையில வந்து சென்றும் போது மக்களுக்கு சரியான அளவு தகவல் போய் சேரலை. இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துங்கிறது முடியாதுங்கிறதுனாலும் மக்களை எவ்வாறு வந்து ஒரு எச்சரிக்கை செஞ்சு இந்த வெள்ள பாதிப்புகளில் எப்படி குறைக்கலாம், இந்த வெள்ள பாதிப்புகள்ல இருந்து மக்களை எப்படி துரிதமாக மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு தொடர்பான ஒரு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதன் விளைவாக திருநெல்வேலி மாநகராட்சி கெப்பாசிட்டிஸ் திட்டத்தோட சேர்ந்து இந்த புதுமையான திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த திட்டம் என்னன்னா, தாமிரபரணி நதியோட முக்கியமான இடங்கள்ல தானியங்கி கேமரா, அப்புறம் தானியங்கி ரேடார் மூலமா தாமிரபரணி நதியில வர்ற நீரினோட அளவை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. தாமிரபரணி தொடங்குற இடத்துல இருந்து மாநகராட்சி பகுதி வரைக்கும் அவங்க கண்டினியூஸா பல இடங்கள்ல இந்த மாதிரி தானியங்கி சாதனத்தை நிறுவியிருக்காங்க. இதோட பணி என்னன்னா, இந்த அந்த அந்த நிறுவப்பட்ட இடத்துல கீழே இருக்கிற நதியோட நீரினோட அளவையும் அதோட வேகத்தையும் கணக்கிட்டு மாநகராட்சியில் இயங்கக்கூடிய கண்காணிப்பு மையத்துக்கு தகவல்களை உடனடியாக கொண்டு சேர்க்குது. இந்த தகவல் அடிப்படையில் அவங்க இந்த பேரிடர் மேலாண்மையை திட்டமிடுறதுக்கும், பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு தகவல் அளிக்கிறதுக்கும், அந்த பேரிடரை மேலாண்மையை எப்படி நிர்வகிக்கிறது அதுக்குண்டான பிளானிங்களுக்கு ரொம்ப இது வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து பெரிதளவில் எங்கே அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மக்களை பேரிடர் காலங்களில் துரிதமாக வெளியேற்றவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மிக துரிவாக எடுத்துக்கவும் இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே விரைவான தகவல் பெறப்பட்டு அதை வந்து நம்ம அந்த லோக்கல் லெவலில் பகிரும் பொழுது மக்கள் விரைவாக செயல்பட்டு வெளியேறவும், பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்று சேரவும், பாதிப்புகளிலிருந்து குறைக்கிறதுக்கும் இந்த திட்டம் இந்த செயல்பட ஆரம்பிச்சதுல இருந்து மிக யூஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பா இது இருக்கு. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுறதுங்கிறது இந்த மாநகராட்சி பகுதி மக்களோட பேரிடர் மேலாண்மை திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கமா வகிக்கிறது. அதனால இந்த காலநிலை மாற்றம், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுல இருந்து மக்களை தற்காத்துக் கொள்றது, மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு ஏற்படுறது திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் இந்த என்ஜிஓக்கும் நாங்க எங்களோட நெல்லை நேச்சுரல் கிளப் சார்பா